மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வேலைக்கு போகிறதுனால பசங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுங்களேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் சப்பாத்தி சுட்டுருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது சுடணும். இது வந்து 6 சுட்டுருக்கேன். பசங்க சாப்பிட்றோம் கொஞ்சம் சூடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துருக்கேன். இங்கே வாங்கி என்னென்னு வாங்க உன்னை காட்ட மாட்டோமா என்னது சாப்பிடு. அதுக்கப்புறம் நான் அப்படியே சுட்டுக்கிறேன் சாப்பிடு. அதுக்கப்புறம் குருமா தாங்க வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருக்கிறேன் சப்பாத்திக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் செய்கிறேங்க பசங்களுக்காக. வீட்டில் இருக்கும்போது நான் அதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. இப்போ நான் வேலைக்கு போகிறதுலேருந்து நான் வந்து பசங்களுக்கு செய்கிற வேலையே கிடையாது. இன்றைக்கி நான் வீட்டில் இருந்தேன் இல்லையா, அதனால் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன். நடிச்சிடலாம். ஏன் முடியாது? சாப்பிடும் போது பேண்ட்லாம் லூஸாக போடு. பேண்ட்லாம் டைட்டாக இருந்தாலும் தான் உன்னால் இது பண்ண முடியல. உட்காந்து அந்த மாதிரி சாப்பிடு. அவங்க சப்பக்காவை போட்டு சாப்பிட முடியாத ஒரு ஆம்பளை என்ன ஆம்பளை? முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, காலை நீட்டி விட்டு உட்காந்துனுக்குறேன். சாதம் நான் தான் தயிர் சாப்பிட போகிறேன். இருந்தாலும் வயிறு ஒரு மாதிரி சொன்னேன் நான். அதனால் எனக்கு சப்பாத்தி வேணாம், அந்த தயிர் சாப்பிட போகிறேன். ஏன் சப்பாத்திக்குண்ணா சப்பாத்தி சுட்டாலும் சப்பாத்தி சுட்டுட்டேன்றேன். சப்பாத்தி சுடலனாலும் சப்பாத்தியே சுட மாட்டேறேன். வெறும் இட்லி தோசையாக போட்டு எங்களை ஒரு வழி ஆக்குறேன் அப்படின்றேன். இன்றைக்கி லட்சமாக சப்பாத்தி வச்சு உனக்கு குருமா வச்சு கொடுத்துக்கிறேன். நீ இன்றைக்கி சாதங்குதா அதுக்குதா இதுக்குதான்றேன். வச்சு சாப்பிட்றதுக்கா? ஐயோ ஐயோ, குனிஞ்சி முதல்ல வணங்கி குனிஞ்சி சாப்பாட்டை சாப்பிடுமா நீ? அதான் முதல்ல நல்லா கால் அகலப்படுத்தி சப்பங்கள் போட இப்படி இப்படியாக வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். அதுக்கு அதான் நீ சப்பங்கள் போடுறதே கிடையாது. தினமும் ஒரு வேலையை செஞ்சால் தான் அது வணக்கத்துக்கு வரும். நீ 100ல் ஒரு நாள் செஞ்சால் வணக்கத்துக்கு வராது. நீ தினமும் கால் நீட்டி நீட்டி விட்டு எப்படியே சாப்பிட்டு உனக்கு பழக்கமாகிடுது. பந்தியில் உட்காந்து சாப்பிட்ணும் இந்தமாரி இலை போட்டுனா அப்போ எப்படி சாப்பிடுவா? அங்கேயும் இப்போ காலை நீட்டி விட்டுக்கியா பந்தியில்? இப்போ தான் டேபிள். ஒரு சில இடத்துல டேபிள் போட மாட்டாங்க. ஒரு சில இடத்துல கீழே உட்காந்து சாப்பிட்ணும். அப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு சாப்பாடே வேணான்னு வந்துடுவியா? எப்படி மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் பார்த்தீங்களா சப்பாத்தி குருமா செஞ்சுருக்கிறேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்ஸ் பண்ணுற வேலையும் கிடையாது, லைக் போடுற வேலையும் கிடையாது. சரி பரவாயில்லைங்க, போடுறவங்களுக்கே போடுங்க, எங்களுக்கு நீங்கள் போட தேவையில்ல. அட்லீஸ்ட் எங்கள் வீடியோவாவது பாருங்கள். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி பசங்களுக்குலாம் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன்.